எங்கள் வீட்டுக்காரங்க மட்டும் ஏசாமின்னா என் தங்கச்சிக்கு வந்து சொன்னாலும் அவங்க பிடிக்காது. எனக்கு ஒரு ஆப்ரேஷன் ஒன்று பண்ணாங்க. அந்த ஆப்ரேஷனில் எனக்கு கர்ப்பப்பை எடுக்கிற மாதிரி ஆப்ரேஷன் தான். அதான் கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணாங்க. அதான் குடும்பக்கட்ட ஆப்ரேஷன் பண்ணாங்க. அதில் வந்து பெரிய ப்ராப்ளம் ஆகி ஒரு மாதம் ஃபுல்லாக நான் பெட்லேயே இருந்தேன். அதுக்கப்புறமா டாக்டராலையும் முடியல. எங்கள் அம்மா இங்கே இருந்தால் செத்துருவேன் நான் சொல்லிட்டு என்னை தூக்கின்னு எங்கள் மாமா வர வச்சு பின்னாடி டாக்டர் அனுப்ப மாட்டேன்ட்டாங்க. ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, இவங்களை இங்கேயே வச்சு பார்க்கணும், அனுப்ப மாட்டேனாங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்கும் தெரியாமல் எங்கள் அம்மா என்னை கூட்டின்னு போய் சர்ச்சில் எடுத்துமே விட்டாங்க. சர்ச்சில் எடுத்துமே கட்டில் போட்டு கட்டிலில் படுக்க வைப்பாங்க. எப்பவுமே வந்து எந்த ஒரு மூச்சு இருக்காது, எதுவுமே இருக்காது. ஜெபம் பண்ணுவாங்க, ஐயா ஜெபம் பண்ணுவாங்க, விசுவாசிக்கு ஜெபம் பண்ணுவாங்க. பாஸ்டருக்கு ஒரு மாதிரியே சரி நீங்கள் வந்து வீட்டுக்கு தூக்கின்னு போயிடுங்க, இவங்கள இங்கே வந்து ஆராதனை நாளைக்கு ஆராதனை நடத்த போகிறோம், கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும், வீட்டுக்கு தூக்கின்னு போயிடுங்க சொன்னாங்க. சரி வீட்டுக்கு தூக்கின்னு வந்துட்டாங்க. சர்ச்சை முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை முடிச்சுட்டு அம்மா பாட்டி எல்லாம் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து ஜெபம் பண்ணு சொல்ல எனக்கு ஒன்றுமே இருக்காது, மூச்சை இருக்காது, என் உடம்புல ஒன்றுமே தான் வந்து மூச்சே இருக்காது. அது மாதிரி நான் சும்மா என்ன ஒரு போன மாதிரி கழட்டி வச்சுட்டு இருந்தாங்க. ஆயா வந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறாங்க, தங்கச்சும் ஜெபம் பண்ணுறாங்க. ஒரு அப்படியே வானத்துலேருந்து அப்படியே எனக்காக ஒன்றுமே தெரியல, எனக்கு மூச்சே விட முடியல என்னால். அப்படியே ஒரு உருவம் வந்து நின்ன மாதிரி இருந்தது, வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுக்கின்னு அப்படியே உயரமாக நிற்கிறாரு. வந்து நின்று என் வயிற்றுக்கு நேராக கை வச்சு இப்படி கை வைக்கிறாரு. அப்போ கை வச்சோடனே எனக்கு ஒன்றுமே தெரியல எனக்கு. ஆனால் வந்து அந்த நேரத்தில் ஆண்டவர் அந்த செய்யறது அது மட்டும் எனக்கு அந்த உணர்ச்சி தெரியுது. அப்போ என்ன பண்ண எழுந்த நான் சோத்துரு அலையிலையா அலையிலையான்னு கத்த ஆரம்பிச்சிட்டேன். பக்கத்தில் இருக்கவங்களாம் என்ன நினச்சிட்டாங்க, அந்த பொண்ணு செத்து போச்சு, குழந்தைங்களை விட்டுட்டு. எனக்கு 2 பிள்ளைங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க. திவ்யா அம்மாவுக்கு வந்து 2 வயசு, மோகனுக்கு வந்து 4 வயசு. சின்ன சின்ன பிள்ளைங்களை விட்டு செத்துச்சு பொழுது பொண்ணுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவங்களாம் ஓடியாடுறாங்க. அவ்வளோ அற்புதம், பெரிய அற்புதம் எனக்கு வந்து செஞ்ச அற்புதம். என்னால் இன்னும் கூட எனக்கு அதை வந்து நினைக்க முடியாது, அவ்வளோ பெரிய அற்புதம் தேவன் எனக்கு செஞ்சாங்க. அங்கே இருக்க ஜனங்களும் ஆச்சரியப்பட்டாங்க, என்ன இது இவ்வளோ வந்து செத்து போன மாதிரி இந்த பொண்ணு இப்படி கத்துது. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு உடம்பு நல்லா ஆயிடுச்சு. அந்த இடத்துல வந்து இவ்வளோ பெரிய பெரிய காயமாக இருக்கும் எனக்கு. அந்த காயமே எனக்கு மூடிடுச்சு. அதை திறந்து பார்த்துனே ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக அந்த காயமே மூடிடுச்சு. இந்த சுகத்தை அந்த தேவன் கொடுத்தாங்க. அதுல இருந்து எங்க வீட்டுக்காரு அதுக்கு முன்னாடி வந்து உட்காந்து அழுதுட்டு ஊருக்கு போயிட்டாங்க. திரும்ப வந்து பார்த்து நான் நல்லா இருக்கிறேன். அவருக்கு ஒரு ஆச்சரியம் ஆகி போச்சு. அப்போ தேவன்னா இவர் தான் உண்மையான தெய்வம்.